வணக்கம். உலகில் எவ்வளவு மதிபடைத்தோரும் இடர்ப்படுவதைக் காண்கிறோம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்றன. இவ்வின்ப துன்பங்களை ஆன்றோர் 3 விதமாக வகுத்தனர். ஆதி ஆன்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்பன அவையாகும். மனிதர், விலங்கு இவைகளின் மூலம் வருவன ஆதி ஆன்மிகமாகும். காற்று, இடி, மின்னல், மழை, பூகம்பங்கள் போன்ற பஞ்சபூதங்கள் மூலமாக வருவன ஆதி பௌதிகமாம். வாத, பித்த, ஸ்லேட்டிமம் ஆகிய 3ம் தம்முள் கூடினும் குறையினும் ஏற்படும் வியாதி மூலம் வரும் துன்பங்கள் ஆதி தெய்வீகத்தால் ஏற்படும் துன்பங்களாகும். இந்த இன்ப துன்பங்கள் இரண்டினுள் இன்பத்தை அனுபவிக்கவும் துன்பத்தை நீக்கவும் உயிர்கள் விரும்புகின்றன. அதிலும் சிறப்பாக மனிதர்களாய் பிறந்திருக்கின்ற நாம் இன்ப ஆக்கத்திற்கும் துன்ப நீக்கத்திற்கும் மிகவும் முயல்கின்றோம். இதற்கு முன் சிலவற்றை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நம் அவ்வை மூதாட்டியும் சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத பேர்க்கு விதியே மதியாகிவிடும் என்று அருளியிருக்கிறார். எனவே அனைவரும் சிவாய நம என்று சிந்தித்திருங்கள், ஒரு அபாயமும் இல்லை. அப்படி சிந்திக்க உங்களுக்கு வல்லமை இல்லையேல் இறைவன் விதித்த விதியின்படியேதான் உங்களது மதி செயல்படும் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டார். அனைவரும் சிவாய நம மந்திரத்தை சொல்லி வாழ்வில் இன்பத்தை அனுபவித்து துன்பத்தை நீக்கி வாழ்வோமாக. நன்றி.